இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரே கமாண்ட் பற்றி. இதை நீங்கள் யூஸ் பண்ண தெரியாத காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு வெட்டிங் ஹால் அல்லது தியேட்டர் அல்லது ஸ்கூல் அல்லது ஆடிட்டோரியம், இதில் சேயா அல்லது டேபிள், ட்ரா அண்ட் காலம், அந்த பொசிஷனில் எப்படி குறுகிய நேரத்தில் குயிக்லி ஹெட் பண்ணுறதுன்றது அந்த அரே கமாண்டோட மெயின் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம வரும் ஒரு கம்பானன்ட் ஒன்று எடுப்போம். கம்பானன்ட் பண்ணிங்கன்னா லார்ஜ் ஃபேமிலி. இது நான் யூகேல டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் போயிட்டு யூகே. இதில் ஃபர்னிச்சர் ஐட்டம் பாருங்கள். இதில் சீட்டிங், இதில் any type of chair. நான் இந்த சேர் எடுக்கிறேன். த்ரீ டி வியூவில் பார்த்தீங்கன்னா ஓகே, இதை இந்த பொசிஷனில் பொசிஷனில் ட்ரா பொசிஷனில் ஒரு 10 நம்பர்ஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு முதல் ஒரு பதிவு செஞ்சுப்பீங்க. காப்பி பண்ணி மல்டிபிள் காப்பி கொடுத்துட்டு இப்படி வச்சுட்டு போவீங்க தேவையானதுக்கு. இதை இந்த கொலம் பொசிஷனில் தேவைன்னு சொன்னால் காப்பி செலெக்ஷன் மல்டிபிள் போயிட்டு இங்கே வச்சுட்டு போகலாம். இது ஒரு ஆப்ஷன். இது கொஞ்சம் டைம் கொஞ்சம் நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக செய்கிறதுனா அரே கமாண்ட் இருக்குது. L1 ஆர்கிடெக்சர் போனீங்கன்னு சொன்னால் இதில் 1 நம்பர்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். இதை இந்த ரோ பொசிஷனில் ஒரு 20 நம்பர் தேவைன்னு சொன்னால் மோடிஃபைங்க கேட்டகரியில் மோடிஃபை சப் கேட்டகரியில் அரே இருக்கு பாருங்கள், ஏஆர் ஷார்ட்கட். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேரில் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே வரும் லீனியர், அடுத்து ரேடியல், குரூப் அண்ட் அசோசியேட், நம்பர், மூவ் டு லாஸ்ட் கன்ஸ்ட்ரைன். இதில் ஃபஸ்ட்டுக்கு நம்ம பார்க்குறது லீனியர். இதை குரூப் எடுத்து விட்டுருக்கோம். நம்பர் எத்தனை தேவை நம்மளுக்கு ஒரு 20 தான். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்போ மூவ் டு செகண்ட், அதாவது இந்த சேருக்கும் இதுக்கும் இடையில ஒவ்வொரு சேருக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ். நான் ஒரு 2 அடி 3 இன்ச்சு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு எந்த பண்ணிங்கன்னா 20 நம்பரும் ட்ரோவெலாம் அதுக்கு பார்த்துருக்கேன். இப்போ தெரியல இது ஒரு ஆப்ஷன். இதை அதே பொசிஷன் அடுத்தது நம்ம இந்த கொலம் பொசிஷனில் இதை அதேமாதிரி இறக்குவாங்க. போயிட்டு லீனியர் நம்பர் எனக்கு ஒரு 20 நம்பர்ஸ் தேவை அந்த பொசிஷனில். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இப்போ பார்க்குறேன். மூவ் டு இதை கொடுத்துட்டு எனக்கு இந்த பொசிஷனில் இதிலேருந்து ஒரு 3 அடி டிஸ்டன்ஸில் 20 நம்பர்ஸ் பிளேஸ் ஆகணும்னா கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. என்ன சேர் பிளேஸ் பண்ணுறது. ஓகே, இது காப்பி பேஸ்ட் பண்ணுறத கூட ஈஸியானது. அதுக்கு தான் இந்த கமாண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதில் ஆர்கிடெக்சரல் டிலீட் பண்ணுறேன். ஆர்கிடெக்ட் மோடிஃபை பார், மோடிஃபை சப் கேட்டகரியில் தான் அது இருக்குது. ஆர்கிடெக்சர் இப்போ கம்பானன்ட் ஒன்று எடுங்க. ஷேர் இருக்குதுன்னா நான் ஓகே. சேர் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னு சொன்னால் ஸ்பேஸ் பாரை டச் பண்ணிங்கன்னா ஓகே, நம்ம வேண்டிய பொசிஷனுக்காக ரொட்டேட் பண்ணலாம். இதை நான் இப்போ செகண்ட் ஆப்ஷனில் செய்ய போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அரே கமாண்ட் போங்க. ரைட், அதுக்கப்புறம் இப்போ லீனியர் தான் பார்க்குறோம். அடுத்தது நம்பர் எனக்கு ஒரு டைம் தேவை. அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பொசிஷன்லேருந்து எனக்கு இந்த 10 நம்பர்ஸும் இந்த 18 அல்லது இந்த 20 அடிக்குள்ள
சம டிஸ்டன்ஸில் அது என்டர் ஆகணும்னு சொன்னீங்கன்னா பிளேஸ் பண்ணணும்னா கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே. இது செகண்ட் ஆப்ஷன். இதுதான் அடுத்த ஆப்ஷனும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அரே கமாண்ட் போட்டு ஸ்பேஸ் வர தட்டினீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நம்மளுக்கு தேவை இந்த பொசிஷனில் காலம் பொசிஷனில் ஒரு 10 நம்பர்ஸ் அல்லது 12 நம்பர்ஸ் தேவை. லாஸ்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு 12 நம்பர்ஸும் எனக்கு இந்த 52 அடிக்குள்ள சம டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணணும்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. இது செகண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே கமாண்டில் சம்டைம் ஒரு கம்பானன்ட் ஒன்று எடுக்கிறேன். எடுக்கிறேன். இது இடத்துல வச்சுட்டு இதை ட்ராப் அறையில் நான் பிளேஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அரே கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ லீனியர் தான் பார்க்குறோம். லீனியரில் இந்த குரூப் அண்ட் அசோசியேட் பார்க்கல. லீனியரில் மூவ் டூ பார்த்தாச்சு, லாஸ்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது குரூப் அண்ட் அசோசியேட்டில் ஃபஸ்ட் கமாண்டை பார்க்க போகிறோம் மூவ் டூ. இதில் வந்து எனக்கு தேவை ஒரு 10 நம்பர்ஸ் இல்லை 15 நம்பர்ஸ் தேவைன்னு சொன்னால் குரூப் அண்ட் அசோசியேட் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இது வந்து டிஸ்டன்ஸ் ஆல்வேர்ட் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 3 அடியில் தான் இந்த 15 நம்பர் 3 அடி டிஸ்டன்ஸில் என்டர் ஆகும். 3 அடி ஒவ்வொரு சேர்க்குள்ள இடைவெளி. ஓகே. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 15 இருக்குது, நம்மளுக்கு ஒரு 57 நினச்சிங்கன்னா ஓகே. அந்த ஆப்ஷனில் அது வராது, அந்த குரூப் கொடுக்காம கொடுத்தீங்கன்னு சொன்னால். இதே இதில் நீங்கள் அடுத்த காலம் அந்த பொசிஷனில் அடுத்த பொசிஷனில் எனக்கு யாராவது பயன்படுத்தி ஒரு 10 அதாவது ஓகே ஒரு 15 தேவைன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் குரூப் அண்ட் அசோசியேட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மூவ் டு. இது எனக்கு இதிலிருந்து ஒரு 3.5 அடியில் இந்த 15 ஒவ்வொரு சேருக்கும் இடையில் ஒவ்வொரு குளம் அந்த டிஸ்டன்ஸ் ட்ரோவுக்கும் இடையில் 3.5 அடி டிஸ்டன்ஸ் வேணுங்களா என்ன பண்ணிங்கன்னா ஓகே. இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் கொடுக்குறதால. இதை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் 15 தேவையில்லை, ஒரு 10 நம்பர்ஸ் தான் தேவைன்னு சொன்னால் இதான் அந்த செகண்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஆப்ஷனை வச்சு குரூப் மாடிஃபை பண்ணி செய்கிறது. ஆர்கிடெக்சரல் போகணும், கம்போனன்ட் நான் சேர் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து எனக்கு இந்த ட்ரா கேட்டகரியில் எனக்கு ஒரு 10 நம்பர்ஸ் தேவைன்னு சொன்னால் எரர் கமாண்ட் மாடிஃபைல இருக்கு கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் வர டச் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு 10 நம்பர்ஸ் தேவை. இங்கே கட்டாயம் பார்த்துக்கிட்டோம்னா லீனியர் ரேடியல் இருக்குது, லீனியரில் இருக்குது, குரூப் அண்ட் எஸ்எஸ்சிபியில் இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷனை கொடுக்குறேன். இது எனக்கு இந்த 10 நம்பர்ஸும் இந்த 40 ஃபீட்டுக்குள்ளே தேவை, 39 40 ஃபீட்டுக்குள்ளே தேவைன்னு சொன்னீங்கன்னா சொன்னீங்கன்னா ஓகே. 10 நம்பர்ஸும் இந்த 40 அடிக்குள்ளே பிளேஸ் பண்ண பார்த்துருக்கு 3D வியூவில் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு 20 தேவை. ஓகே, அதே அந்த 10 அடிக்குள்ளே தான் அந்த 20 வந்து பிளேஸ் ஆகும். ஓகே, அடுத்தது ஆல் செலக்ட் கொடுத்துட்டு
எரே கமாண்ட் போயிட்டு இங்கே வந்து எனக்கு அடுத்த பொசிஷனில் ஒரு 10 நம்பர்ஸ் தேவைன்னு சொன்னீங்கன்னா இந்த லாஸ்ட் கமாண்டா இதில் கிளிக் பண்ணி எனக்கு இது ஒரு 48 அடிக்குள்ளேயும் 10 ரோவும் அரேஞ்ச்மெண்ட் பிளேஸ் ஆகும்னு நினைச்சிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஓகே. பிளான் பண்ணின்னு சொன்னால் இதை ஒன்றா கிளிக் பண்ணின்னு சொன்னால் எனக்கு ஒரு 15 நம்பர்ஸ் தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் அந்த குரூப் வச்சு மாடிஃபை பண்ணுறதால அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேடியல். இதை வச்சு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அவன் பிளேஸ் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது ஆர்கிடெக்சர் பேர் கம்பவுண்ட் எடுங்க, எடுத்துட்டு இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. இது ஒரு டேபிள் ஒன்று அடுத்தது பிளேஸ் பண்ணுவோம். கம்பவுண்ட் கிளாத் ஃபேமிலி சீட்டிங் ஸ்டோரேஜ் டேபிள். இந்த ரவுண்ட் டேபிள் இருக்குதுன்னா எனக்கு படத்தில் இந்த டேபிள் இருக்குது. இந்த சேர் மூவ் பண்ணுறேன். எனக்கு இப்போ இந்த சேர் வந்து இதை சுற்றி ஒரு 3 நம்பர்ஸோ அல்லது 4 நம்பர்ஸோ தேவைன்னு சொன்னால் அந்த ரேடியல் ஆர்ச் வடிவில் பிளேஸ்மெண்ட் செய்கிறது தான் இது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இது கம்பவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு எனி டிவைஸ் இதில் லைட்டிங், பிளம்பிங், வேறு ஜென்ரிக் மாடல், வால் டெக்கரேஷன் எல்லாமே பிளேஸ்மெண்ட் செய்யலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு அரே கமாண்ட் போயிட்டு லீனியரில் இருந்து அடுத்து நீங்கள் டிக் பண்ண வேண்டியது ரேடியலை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அல்லது எனக்கு ஒரு 3 நம்பர்ஸ் செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் நினைச்சிங்கன்னா இதை வந்து ட்ராக் பண்ணணும். இதை அப்படி ட்ராக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா மவுஸ் பாயிண்டை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த 90 டிகிரிகளில் பிளேஸ் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா நான் ஓகே. இது என்னென்னு சொன்னீங்கன்னா இது குரூப்பில் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு 4 நம்பர்ஸ் தேவைன்னு சொன்னாலும் 4 நம்பர்ஸ் செட் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். ஓகேங்க, தெளிவாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம செய்ய போகிறது டிலீட் பண்ணுறேன். இதுதான் நம்மளுக்கு இந்த இந்த டேபிளை சுற்றி வரணும்னு சொன்னால் ரெட் கமாண்ட் போவோம். இல்லை குரூப்பில் இருந்து தான் நம்ம செஞ்சது. குரூப் டிக் எடுத்துட்டும் செய்யலாம். டிக் எடுத்துட்டிங்கன்னா 3 நம்பர் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இதை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் இருந்து நம்மளுக்கு இந்த பொசிஷன் 90 டிகிரியில் வரணும்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ தனித்தனியாக செலக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கொடுத்தது குரூப்பில். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அரே கமாண்ட் எடுத்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் வர டச் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு 4 நம்பர்ஸ் தேவை. நெக்ஸ்ட் ஆப்ஷனாக குரூப்பில் ரேடியலில் மூவ் டு அதாவது லாஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணி விடத்துல இதில் இருந்தால் நம்மளுக்கு தேவை. இதில் இருந்து எனக்கு இந்த 180 டிகிரியில் இது பிளேஸ் ஆகணும் 4 நம்பர்ஸ் நினைச்சிங்கன்னு சொன்னால் ரேடியல் நம்பர்ஸ் அடுத்த ஆப்ஷன் செகண்ட் டு பார்த்தாச்சு லாஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே. இந்த 180க்குள்ளே இந்த 4 சேரும் வந்து பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கும். இதே ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்க நான் ஓகே. அடுத்தது ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நம்மளுக்கு குரூப்பை வச்சு கிரியேட் பண்ண போகிறேன். குரூப் அண்ட் அசோசியேட் ரேடியல் டச்சில் இருக்கான்னு பாருங்க. அடுத்தது குரூப் இப்போ நம்பர் 4 லாஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இதை வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டு இதில் இருந்து தான் எனக்கு இதில் வந்து ரேடியஸ் கொடுக்கணும்னு சொன்னேன்னா 180 கிலோ இந்த 4 நம்பர்ஸ் நம்மளுக்கு பிளேஸ் பண்ணப்படணும். குரூப் அண்ட் அசோசியேட்டில் வச்சுன்னா ஓகே. எது ரெடி பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த குரூப் அண்ட் அசோசியேட் செய்கிற முக்கியமான எக்ஸ்டென்ஷன் அதை கிளிக் பண்ண நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம்.
இந்த 180க்குள்ள ஒரு 5 நம்பர்ஸ் தேவைன்னா 5 நம்பர்ஸ். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸையும் கூட்டி குறைச்சி கொடுக்கலாம். 5 அடிக்குள்ள தேவைன்னா ஓகேங்க. இதுதான் இதில் மெயின் பர்பஸ். இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம். அரே கமாண்டில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் லீனியர், அடுத்தது ரேடியல். லீனியரில் 2 இருக்குது, மூவ் டு லாஸ்ட், அதேமாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி அதே லீனியரில் மூவ் டு செகண்ட் ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறது 2 இருக்குது. அதேமாதிரி குரூப் அண்ட் அசோசியேட்டில் 2 இருக்குது. அடுத்து இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா அரே கமாண்ட் ரேடியலில் வந்து மூவ் டு செகண்ட், லாஸ்ட் ஆப்ஷனில் 2 இருக்குது. அதேமாதிரி குரூப் அண்ட் அசோசியேட்டில் 2 நம்பர்ஸ் இருக்குது. இவ்வளோ வந்து அரே கமாண்ட் சம்மந்தமான விஷயம். அடுத்தது நீங்கள் இவ்வளோதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அரே கமாண்ட் எடுத்துட்டு லைனரில் எனக்கு ஒரு 10 நம்பர்ஸ் தேவை. இந்த செட்டில் நினச்சிங்கன்னா குரூப் அண்ட் அசோசியேட் கொடுத்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எனி ஆப்ஷன் கொடுக்கலாம். எனக்கு இது ஒரு 15 அடியில் சரியா 10 நம்பர்ஸ் எந்த இருந்தீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா ஓகே. ஓகே, அதே மாதிரி இதை காப்பி எடுத்துட்டு அரே கமாண்ட் பேத்து லைனர்லாம் லீனியரில் எனக்கு இதில் ஒரு 10 நம்பர்ஸ் அல்லது ஒரு 5 நம்பர்ஸ் தேவை. செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதிலேருந்து இது வரத்தில் எனக்கு ஒரு 5 feet அல்லது ஒரு 6 feetல தேவைன்னு நினைச்சிங்கன்னா ஓகே. எல்லாம் நான் கிடைச்சோன்னா வந்து 5 நம்பர்ஸ் ஓகே பாசிபிள் இல்லை, ஒவ்வொன்றுக்குள்ளே ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு ரேடியல் அரே கமாண்ட் வைத்துட்டு லைனர் லீனியரில் போனீங்கன்னு சொன்னால் இது எனக்கு 3 நம்பர்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இது இவ்விடத்துலேருந்து எனக்கு இது ஒரு 10 அடி இல்லை இந்த 3 நம்பர்ஸ் தேவை. நான் ஓகே நான் பாசிபிள். இப்போ உங்களுக்கு விளையாங்கிறதுக்கு இந்த அரே கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.